தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 13/11/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் முதலில் இறைவனின் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஆத்மாக்கள் நீங்கள் சகோதரர்கள். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தில் மனித வழியிலிருந்து ஸ்ரீமத் முற்றிலும் வேறாக இருக்கிறது? பதில்: நாங்கள் மோட்சத்திற்கு போவோம் என்று மனித வழி சொல்லுகிறது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாதது, அழியாதது. மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாது என்று ஸ்ரீமத் சொல்கிறது. இந்த பாகத்தை நடிக்க எனக்கு விருப்பமில்லை என்று ஒருவர் சொல்லலாம். எனினும் இதில் எதையும் செய்ய முடியாது. பாகத்தை நடிக்க வந்தே ஆக வேண்டும். ஸ்ரீமத்தே உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றுகிறது. மனித வழிகள் அநேக விதங்களில் இருக்கின்றன. ஓம் சாந்தி. நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள் தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பது தந்தைக்கும் தெரியும். தந்தை நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார். அதை பிறகு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முதலில் தந்தையின் அறிமுகத்தையே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் தந்தையையும் அவரது அறிவுரையையும் மறந்திருக்கின்றார்கள். இப்போது தந்தை எதை கற்பிக்கின்றாரோ அது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கிடைக்கும். வேறு யாரிடமும் இந்த ஞானம் இல்லை. தந்தையின் அறிமுகம் முக்கியமானது. பிறகு இந்த எல்லாவற்றையும் புரிய வைக்க வேண்டும். நாம் எல்லோரும் சகோதரர்கள். முழு உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் தமக்குள் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அனைவரும் தமக்கு கிடைத்திருக்கும் பாகத்தை சரீரத்தின் மூலமாக நடிக்கின்றார்கள். இப்போது புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அதை சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எனினும் இப்போது சகோதரர்கள் நாம் எல்லோரும் அழுக்காக இருக்கின்றோம். ஒருவர் கூட தூய்மையாக இல்லை. தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக மாற்றக்கூடியவராக ஒரு தந்தையே இருக்கின்றார். இது பதீத்த விக்கார ராவண உலகம். 5 விக்காரங்கள் ஆணிடமும் 5 விக்காரங்கள் பெண்ணிடமும் இருப்பதே ராவணனின் அர்த்தமாக இருக்கிறது. தந்தை மிக எளியதாக புரிய வைக்கின்றார். நீங்களும் அப்படி புரிய வைக்க முடியும். அதனால் ஆத்மாக்கள் நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார், நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை முதலில் புரிய வையுங்கள். இது சரியா என்று கேளுங்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று எழுதுங்கள். நமது தந்தையும் ஒருவரே. ஆத்மாக்கள் நமக்கு அவர் சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கின்றார். அவரை அப்பா என்று சொல்லுகின்றார்கள். இதை நன்றாக புத்தியில் அமர வைத்தால் சர்வ வியாபி போன்ற குப்பைகள் அகன்றுவிடும். இறைவன் முதலில் பாடம் கற்பிக்க வேண்டும். முதலில் சர்வ வியாபி என்று சொல்லி வந்தேன். இப்போது சர்வ வியாபி இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று முதலில் நல்லபடியாக அமர்ந்து எழுதுங்கள் என்று சொல்லுங்கள். காட்ஃபாதர், பரம்பிதா, பரம் ஆத்மா, அல்லாஹ் என்று எல்லா ஆத்மாக்களும் சொல்லுகின்றன. நான் ஆத்மா, பரமாத்மா இல்லை, எனக்குள் பரமாத்மா வியாபித்திருக்கவில்லை என்ற நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்துங்கள். ஆத்மா அனைவருக்குள்ளும் வியாபித்திருக்கிறது. ஆத்மா சரீரத்தின் ஆதாரத்தில் பாகத்தை நடிக்கின்றது. இதை உறுதி செய்யுங்கள். நல்லது. அந்த தந்தை சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லுகின்றார். தந்தையே டீச்சரின் உருவில் அமர்ந்து புரிய வைக்கின்றார்.
லட்சம் வருட விஷயமில்லை. இந்த சக்கரம் அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமமாக எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியுகமும் திரேதாயுகமும் கடந்து விட்டன. இதை குறித்து வையுங்கள். அவை சொர்க்கம் மற்றும் செமி சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றன. அங்கே தேவி தேவர்களின் ராஜ்யம் நடக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது 16 கலைகள், திரேதாவில் இருப்பது 14 கலைகள். சத்தியுகத்தின் பிரபாவம் மிக அதிகம். பெயரே சொர்க்கம், ஹெவன். புதிய உலகம் சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கே புகழ் பாட வேண்டும். புதிய உலகில் ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மமே இருக்கிறது. நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான சித்திரங்களும் உங்களிடம் இருக்கின்றன. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்கள். இப்போது சூரிய வம்சியும் சந்திர வம்சியும் புத்தியில் அமர்ந்திருக்கின்றன. விஷ்ணுபுரியே ராமர் சீதா புரியாக மாற்றம் பெறுகிறது. அவர்களின் வம்சம் நடக்கிறது. 2 யுகங்கள் கடந்த பிறகு துவாபர யுகம் வருகிறது. அது ராவணராஜ்யம். தேவர்கள் பாவ பாதையில் சென்றுவிட்டால் விக்காரத்தின் சிஸ்டம் ஏற்படுகிறது. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் எல்லோரும் விக்காரமற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இருக்கிறது. சித்திரங்களையும் காட்ட வேண்டும். சொற்களாலும் புரிய வைக்க வேண்டும். தந்தை நமக்கு டீச்சராக இருந்து இந்த பாடம் கற்பிக்கின்றார். தந்தை தனது அறிமுகத்தை தானே வந்து கொடுக்கின்றார். பதீத்தர்களை பாவனமாக மாற்ற நான் வருகின்றேன். அதனால் எனக்கு சரீரம் நிச்சயம் தேவை என்று தானே சொல்லுகின்றார். இல்லை என்றால் நான் எப்படி பேச முடியும்? நான் சைத்தன்யமாக இருக்கின்றேன், சத்தியமாக இருக்கின்றேன், அமரராக இருக்கின்றேன். சதோ ரஜோ தமோவில் ஆத்மா வருகிறது. ஆத்மாவே பதீத்தமாகவும் பாவனமாகவும் ஆகிறது. ஆத்மாவில்தான் எல்லா சமஸ்காரங்களும் இருக்கின்றன. கடந்த காலத்தில் செய்த கர்மம் அல்லது விக்கர்மத்தின் சமஸ்காரங்களை ஆத்மா எடுத்துச் செல்லுகிறது. சத்தியுகத்தில் விக்கர்மம் நடப்பதே இல்லை. கர்மம் செய்கின்றார்கள், பாகத்தை நடிக்கின்றார்கள். எனினும் அந்த கர்மம் அக்கர்மமாக இருக்கிறது. அதாவது பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. கீதையிலும் வார்த்தை இருக்கிறது. இப்போது நீங்கள் பிராக்டிக்கலாக புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அதையே சத்தியுகம் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே கர்மங்கள் எல்லாம் விக்கர்மங்களாகவே ஆகின்றன. இதை கலியுகம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். பாபா 2 பக்க விஷயங்களை சொல்லுகின்றார். அப்பா டீச்சர் எதை புரிய வைக்கின்றார்கள் என ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. மீதமிருப்பது குருவின் காரியம். வந்து பதீத்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்லியே அவரை அழைத்தீர்கள். ஆத்மா பாவனமாக மாறுகிறது. பிறகு சரீரமும் தூய்மையாக மாறுகிறது. தங்கம் எப்படியோ அப்படியே நகையும் செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கத்தை எடுத்து அதில் மற்ற உலோகத்தை கலக்கவில்லை என்றால் நகையும் அப்படி சதோ பிரதானமாக செய்யப்படும். மற்ற உலோகங்கள் போடுவதால் தமோ பிரதானமாக மாறுகிறது. ஏனென்றால் கலவை சேருகிறது தானே. பாரதம் முதலில் 24 கேரட் நல்ல தங்க குருவியாக இருந்தது. அதாவது சதோ பிரதான புதிய உலகமாக இருந்தது. பிறகு இப்போது தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. முதலில் சொக்க தங்கம். புதிய உலகம் பவித்திரமாகவும் பழைய உலகம் அப்பவித்திரமாகவும் இருக்கின்றன. கலவை சேர்ந்து கொண்டே போகிறது. இதை தந்தையே புரிய வைக்கின்றார். வேறு எந்த மனித குருவும் அறியவில்லை. வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று அழைக்கின்றார்கள். மனிதர்களை வானப்பிரஸ்த நிலையில் இல்லறத்தில் இருந்து விலக்குவதே சத்குருவின் வேலையாக இருக்கிறது. அதனால் இந்த முழு ஞானத்தையும் நாடகத்தின் திட்டப்படி தந்தையே வந்து கொடுக்கின்றார். அவர்தான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம். அவரே முழு மரத்தின் ஞானத்தை புரிய வைக்கின்றார். சிவபாபாவின் பெயர் எப்போதும் சிவனாகவே இருக்கின்றது. மற்றபடி பாகத்தை நடிப்பதற்கு எல்லா ஆத்மாக்களும் வருகின்றன. அப்போது பல பெயர்களை பெறுகின்றன. தந்தையை அழைக்கின்றார்கள். எனினும் அவர் எப்படி பாக்கியசாலி ரதத்தில் வருகின்றார், உங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுகின்றார் என்பதை அறியவில்லை. யார் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கின்றாரோ, முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றாரோ, அவரது உடலில் நான் வருகின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அரசர்களின் அரசராக மாற்றுவதற்காக இந்த பாக்கியசாலி ரதத்தில் பிரவேசம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. முதல் நம்பரில் இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணர்.
அவர்தான் புதிய உலகத்தின் எஜமானர். பிறகு அவரே கீழே இறங்குகின்றார். சூரியவம்சி, சந்திரவம்சி, வைஷ்யவம்சி, சூத்ரவம்சி ஆகிய பிறகு பிராமண வம்சி ஆகிறார். தங்கத்திலிருந்து வெள்ளி, பிறகு நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் தந்தையான என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். யாருக்குள் நான் பிரவேசம் செய்திருக்கின்றேனோ இவரது ஆத்மாவில் இந்த ஞானம் கொஞ்சம் கூட இருக்கவில்லை. இவருக்குள் நான் பிரவேசம் செய்கின்றேன். அதனால் இவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்லுகின்றார்கள். நான் இவரது பல பிறவிகளின் கடைசியில் வருகின்றேன் என்று தானே தந்தை சொல்லுகின்றார். கீதையில் வார்த்தைகள் சரியாக இருக்கின்றன. கீதையைத்தான் அனைத்து சாஸ்திரங்களின் மகுடம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த சங்கம் யுகத்தில்தான் தந்தை வந்து பிராமண குலத்தையும் தேவி தேவர் குலத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார். மற்றவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கின்றது. இவரை பற்றி யாருக்கும் தெரியாது. பல பிறவிகளின் கடைசியில், அதாவது சங்கம யுகத்தில்தான் தந்தை வருகின்றார். நான் விதை ரூபமாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருக்கின்றார். அவரை வேறு இடத்தில் யாரும் பார்க்க முடியாது. அடுத்த பிறவியில் பெயர், உருவம், காலம், தேசம் எல்லாம் மாறிவிடுகிறது. முதலில் சிறிய குழந்தை அழகாக இருக்கிறது, பிறகு பெரியவராகிறது, பிறகு சரீரத்தை விடுத்து அடுத்த சிறிய சரீரத்தை பெறுகிறது. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறது. அடுத்த சரீரத்தில் அவரை ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொல்ல மாட்டார்கள். அடுத்த சரீரத்திற்கு பெயர், உருவம் போன்ற எல்லாம் வேறாக இருக்கின்றன. நேரம், தோற்றம், நாள், கிழமை போன்ற எல்லாம் மாறிவிடுகின்றன. உலகின் வரலாறு, புவியியல் மிக சரியாக அப்படியே மீண்டும் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த டிராமா ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும். சிருஷ்டியின் பெயர், யுகத்தின் பெயர் எல்லாம் மாறிக்கொண்டே போகிறது. இப்போது இது சங்கமயுகம். நான் சங்கமயுகத்தில் தான் வருகின்றேன். நாம் இதை மனதில் உறுதி செய்ய வேண்டும். தந்தை நமது அப்பா, டீச்சர், குருவாக இருக்கின்றார். அவர் பிறகு சதோ பிரதானமாக மாறுவதற்கான யுக்தியை மிக நன்றாக சொல்லுகின்றார். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கீதையிலும் இருக்கிறது. நமது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பகவானிடம் போவதற்கு பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள். அது முக்திதாமம். கர்மத்திலிருந்து முக்தி பெற்று நாம் நிராகார் உலகத்திற்கு சென்று அமர்கின்றோம். நடிகர் வீட்டிற்கு சென்றால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். தான் முக்தி பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள். எனினும் யாருக்கும் முக்தி கிடைக்க முடியாது. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாதது, அழியாதது. எனக்கு இந்த பாகத்தை நடிக்க விருப்பமில்லை என்று ஒருவர் சொல்லலாம். எனினும் இதில் யாரும் எதையும் செய்ய முடியாது. இந்த அனாதி நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது. ஒருவர் கூட முக்தி பெற முடியாது. அவையெல்லாம் அநேகவித மனித வழிகள். இது உயர்ந்தவராக மாற்றுவதற்கான ஸ்ரீமத். மனிதரை உயர்ந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள். தேவர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களின் முன்னால் எல்லோரும் தலை வணங்குகின்றார்கள். அதனால் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் தானே. எனினும் இதுவும் யாருக்கும் தெரியாது. 84 பிறவிகளை எடுத்தே ஆக வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதை, வைகுண்டத்தின் இளவரசர். அவர் எப்படி இங்கே வருவார்? அவர் ஒன்றும் கீதை சொல்லவில்லை. தேவதையாக மட்டும் இருந்தார். அதனால் எல்லோரும் அவரை பூஜிக்கின்றார்கள். தேவதைகள் தூய்மையானவர்கள், தாம் பதீத்தமாக இருக்கின்றார்கள். குணமிழந்த என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றார்கள். அவர் ஒருபோதும் ஜீவன் முக்திக்கோ ஜீவன் பந்தனத்திற்கோ வருவதே இல்லை. அதனால் முக்தி கொடு என்று அவரிடம் கேட்கின்றார்கள். அவரே ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார். பாபா மற்றும் மம்மாவிற்கு நாம் எல்லோரும் குழந்தைகள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அவரிடமிருந்து நமக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. மனிதர்கள் அறியாமையால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அறிவில்லாதவர்கள் நிச்சயம் துக்கத்தில்தான் இருப்பார்கள். அளவற்ற துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் புத்தியில் வைக்க வேண்டும்.
ஒரு எல்லையற்ற தந்தையை அறியாத காரணத்தால் தமக்குள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அனாதைகளாகிவிட்டார்கள். அவர்கள் சாதாரண அனாதைகள். இங்கே சொல்லப்படுவது எல்லையற்ற அனாதைகள். தந்தை புதிய உலகை ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது இருப்பது பதீத்த ஆத்மாக்களின் பதீத்த உலகம், பாவன உலகம் என்று சத்தியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. பழைய உலகம் என்று கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. அதனால் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. பழைய உலகம் அழிந்துவிடும். பிறகு புதிய உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீர்கள். இப்போது நாம் தற்காலிகமாக சங்கமயுகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகம் பழையதிலிருந்து புதியதாக மாறிக்கொண்டு இருக்கிறது. புதிய உலகை பற்றியும் தெரியும். உங்கள் புத்தி இப்போது புதிய உலகத்திற்கு போக வேண்டும். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நாம் படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாபா நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். மாணவர்களுக்கு இது நினைவில் இருக்க வேண்டும். இருந்தும் அந்த நினைவு நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கிறது. தந்தையையும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். நன்றாக படிப்பவர்களுக்கு டீச்சர் நிச்சயம் அதிகம் அன்பு காட்டுவார். எவ்வளவு வித்தியாசம் ஏற்படுகிறது! இப்போது தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் தாரணா செய்ய வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த பக்கமும் புத்தி போகக்கூடாது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி பாவம் அழியும்? மாயா அடிக்கடி உங்கள் புத்தி யோகத்தை முறித்து விடுகிறது. மாயா அதிக ஏமாற்றத்தை கொடுக்கிறது. பாபா உதாரணத்தை சொல்லுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நான் லக்ஷ்மிக்கு அதிகம் பூஜை செய்து வந்தேன். லக்ஷ்மி பாதங்களை அமுக்கி விடுவதைப் போல் சித்திரத்தில் பார்த்தேன். அவரை விடுவித்து விட்டேன். அவரது நினைவில் அமர்ந்தேன். அப்போது புத்தி இங்கும் அங்கும் சென்றது. அதாவது பிரம்மா பாபா பக்தியில் இருக்கும்போது நாராயணனுடைய பாதத்தை லக்ஷ்மி அமர்த்தி விட்டுட்டுருக்கிற மாதிரி படங்கள் இருந்தது. அதை எடுத்துட்டு லக்ஷ்மியும் நாராயணனும் ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி படத்தை நான் வரைஞ்சேன். அப்போ பக்தியில் கூட நான் லக்ஷ்மி அவ்வளோ நினைவு செய்யும்போது என்னோட புத்தி அங்கே இங்கே அலைஞ்சுதுங்கிற அனுபவத்தை சொல்கிறார். அப்போது புத்தி மற்ற பக்கம் ஏன் போகிறது என என் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன். ஒரு நாள் விநாசத்தையும் பார்த்தேன், ஸ்தாபனையையும் பார்த்தேன். காட்சி பார்க்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறியது. இப்போது புதிய உலகம் வருகிறது. நான் இப்படி ஆவேன், மற்றபடி இந்த பழைய உலகம் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டேன். நம்பிக்கை உறுதியாகிவிட்டது. நமது ராஜதானியின் காட்சியும் கிடைத்திருக்கிறது. எப்போது சொர்க்கத்தின் அரச பாக்கியம் கிடைக்கிறதோ அப்போது இந்த ராவண ராஜ்யத்தை என்ன செய்வது என்ற எண்ணம் வந்தது. இதுதான் ஈஸ்வரிய புத்தி. ஈசன் பிரவேசம் செய்து இப்படி புத்தியை நடத்தினார். ஞான கலசம் தாய்மார்களுக்கு கிடைக்கிறது. அதனால் மாதர்களிடம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். நீங்கள் காரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் உணவு கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். உணவு கொடுங்கள் என்பது வரை வந்துவிட்டது. ஒருவர் பிறருக்கு சொல்லி சொல்லி இப்போது எவ்வளவு பேர் ஆகிவிட்டார்கள் என்பதை பாருங்கள். ஆத்மா பவித்திரமாக மாறிக்கொண்டே போகிறது. பிறகு ஆத்மாவிற்கு பவித்திர சரீரம் தேவை. புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இருந்தும் மாயா மறக்க வைக்கிறது. 7 நாட்கள் படியுங்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்போது நாளை வருகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த நாள் மாயா அழித்து விடுகிறது. வருவதே இல்லை. பகவான் பாடம் கற்பிக்கின்றார். இருந்தும் பகவானிடம் வந்து படிப்பது இல்லை. நிச்சயம் வருவோம் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். எனினும் மாயா தூக்கி எறிந்து விடுகிறது. ரெகுலராக மாறவிடுவது இல்லை. யார் கல்பம் முன்னர் முயற்சி செய்தாரோ அவர் நிச்சயம் செய்வார். வேறு எந்த கடையும் இல்லை. நீங்கள் அதிகமாக முயற்சி செய்கின்றீர்கள். மிகப்பெரிய மியூசியத்தை உருவாக்குகின்றீர்கள். கல்பம் முன்னர் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே புரிந்து கொள்ளுவார்கள். விநாசம் ஏற்பட வேண்டும். ஸ்தாபனையும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா படித்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரீரத்தை பெறுகிறது. இதுதான் குறிக்கோள். இது ஏன் நினைவுக்கு வரக்கூடாது? இப்போது நாம் நமது முயற்சிக்கு தக்கபடி புதிய உலகத்திற்கு போகின்றோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும்.
தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட். இப்போது நாம் கொஞ்சம் நேரத்திற்கு சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். பழைய உலகம் அழிந்தவுடன் நாம் புதிய உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆவோம். அதனால் இதிலிருந்து புத்தி யோகத்தை அகற்ற வேண்டும் என்ற நினைவு சதா புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் ஆழமான விளைவுகளை சொல்ல வேண்டும். முதலில் இறைவனின் பாடத்தை உறுதி செய்ய வேண்டும். வரதானம்: உயர்ந்த பிராப்திகளின் உடனடி பலன் மூலமாக சதா மகிழ்ச்சியாக இருக்கும் எவர் ஹெல்தி ஆகுக. சங்கமயுகத்தில் இப்போது செய்தவற்றிற்கு இப்போதே உயர்ந்த பிராப்தியின் அனுபூதி ஏற்படுகிறது. இதுதான் உடனடி பலன். அருகில் இருக்கும் அனுபவமே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பலன். பழங்களை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று இந்த காலத்தில் சாக்கார உலகில் சொல்லுகின்றார்கள். பழங்களை ஆரோக்கியத்தின் சாதனம் என்று சொல்லுகின்றார்கள். குழந்தைகள், நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உடனடி பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றீர்கள். அதனால் எவர் ஹெல்தியாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று யாராவது கேட்டால், நாங்கள் ஃபரிஸ்தாவை போல இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று சொல்லுங்கள். ஸ்லோகன்: அனைவரது ஆசீர்வாதங்களின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர் ஆகுங்கள். அப்போது முயற்சியில் உழைக்க வேண்டியது இருக்காது. ஓம் சாந்தி.